friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையும் சத்தும் நிறைந்த வரகு அரிசி இட்லி தோசைக்கு எப்படி நம்ம மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்ல பஞ்சு போல சாஃப்டான இட்லி, அதே மாவுல நல்ல மொறு மொறுன்னு தோசையும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஹெல்தி அண்ட் ஃபிட்டா இருக்கிறதுக்கு இந்த சிறுதானியங்கள் மில்லட்ஸை நம்ம உணவில் அடிக்கடி நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வரகு அரிசியும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்ல சத்தான ஒரு மில்லட். இது நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இட்லி தோசையும் நல்லா சூப்பராக பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நல்ல வரகு அரிசி இட்லி தோசைக்கு என்ன ரேஷியோவில் நம்ம மாவு ஊற வச்சு அரைக்கணுங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பவுலில் வரகு அரிசி அளந்து எடுத்துக்கிறேங்க. வரகு அரிசி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இது சமையல் புதுசாக பழகிற பிகினர்ஸ்க்கு வேண்டி சொல்லிக்கிறேன். வரகு அரிசி இந்த மாதிரி சின்ன சின்ன கிரெயின்ஸாக நல்லா வெள்ளையாக இருக்கும். ஸோ இதில் நிறைய நல்லா டிஷ்ஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி இட்லி தோசைக்கான ரெசிபி பார்க்குறோம். ஆல்ரெடி 1 டம்ளர் அளந்து எடுத்தாச்சுங்க. இதில் 2வது டம்ளர் சேர்த்துட்டேன். கூடவே இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்தாச்சு. ஸோ மொத்தம் 2.5 டம்ளர் வரகு அரிசி அளந்தாச்சு. அடுத்ததாக இது கூட இட்லி அரிசி சேர்க்கிறோம். பார்பால்டு இட்லி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இது 1.5 டம்ளர் இட்லி ரைஸு, 1.5 டம்ளர் வரகு அரிசி, 2.5 டம்ளர் சேர்த்தாச்சு. மொத்தமாக 4 டம்ளர். இப்போ இதனால தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிக்குவோம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இதில் நல்ல தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். மினிமம் 3-4 மணி நேரம் அரிசி ஊறணும். ஸோ இருக்கட்டுங்க. அடுத்தது உளுந்து. இங்கே நல்ல வெள்ளையான உருட்டு உளுந்து, தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து எடுத்திருக்கிறேன். நம்ம 4 டம்ளர் அரிசி அளந்து ஊற வச்சிருக்கிறோம். இப்போ எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளருக்கு உளுந்து எடுத்திருக்கிறேன். இது நல்ல உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து, நல்ல ஃப்ளஃபியாக மாவு கிடைக்கும். ஸோ 3/4 டம்ளர் எடுத்திருக்கிறேங்க. அதாவது ஃபுல் கப்பு எடுக்காமல் ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக எடுத்திருக்கிறேன். இது சரியாக இருக்கும். இட்லி நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்கும். நல்ல தோசையும் மொறு மொறுன்னு கிடைக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மிஸ் பண்ணாமல் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. இப்போ அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லா 2 வாட்டி கழுவிட்டு அதே மாதிரி நல்லா நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அரிசி ஊற வரைக்கும் இந்த உளுந்தும் ஊறட்டும். இப்போ நான் இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சிலையும் அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டாக நல்லா உளுந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்தது அரிசியை அரைச்சிட்ருக்கிறேன். உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்கணும். நல்லா இப்படி கையில் எடுத்தோம்னா காற்று மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கணும். நல்லா ஒரு 25 நிமிஷம் நல்லா தண்ணி அப்பப்போ தெளித்து விட்டு நம்ம உளுந்து அரைச்சோம்னா நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டுரும். ஸோ உளுந்து மாவு ரெடி. அடுத்தது நல்லா அரைச்ச அரிசி மாவோட இந்த உளுந்து மாவு சேர்த்து கலந்து நல்லா 2 பாத்திரத்தில் வச்சுருக்கிற புளிக்கிறக்கு இடம் விட்டு நல்லா மூடி வச்சாச்சுங்க. இருக்கட்டும். ஒரு 8 மணி நேரம் கழித்து பாருங்க, நல்லா புளிச்சிருச்சு மாவு. நல்லா ஃப்ளஃபியாக புளிச்சு நிற்கிது. ஆல்ரெடி இதில் உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி தோசை ஊற்றிட வேண்டியது தான். நல்லா 2 மாவுமே நல்லா கலந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. 2-3 நாள் இந்த மாவை யூஸ் பண்ணலாம். இப்போ இட்லி ரெடி பண்ணிடலாம். இட்லி ஸ்டீமர் பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சாச்சு. இங்கே இட்லி பிளேட்ஸில் எண்ணெய் தடவி விட்டு மாவை ஃபில் பண்ணி விட்டுறலாம். நல்லா இப்படி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி பிளேட்டை வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ மாவு ஃபில் பண்ணி இட்லி பிளேட்டை வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல இட்லி சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஜம்முன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா அழகாக இட்லி நம்மளுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த வரகரிசி இட்லிக்கு எல்லா விதமான சட்னி சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு காளான் குழம்பு, நல்லா அரைச்சி விட்டு செஞ்ச காளான் குழம்பு பரிமாறி இருக்கிறேன். இது ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இட்லி எவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரேஷியோவில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா அதே மாதிரி தோசையும் அட்டகாசமாக நல்லா மொறு மொறுன்னு செஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான ஹெல்த்தியான வரகு அரிசி இட்லி தோசைக்கு இப்படி ஊற வச்சு மாவு அரைச்சி பாருங்கள். அழகாக ஜம்முன்னு நம்ம இட்லி தோசை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.